இப்போ நம்மளோட வந்து ஸ்டேஜில் ஜாயின் பண்ண போகிறவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்கும் அவர் அப்பா. அவர் ஒரு டேலண்டடான ஆக்டர், கமெடியன், டிரெக்டர் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவர் ஒரு பெஸ்ட் குணச்சித்திர நடிகர்னு சொல்லலாம். He has won National Award for the Best Supporting Actor and also with his unique dialogue delivery and natural expressions, Thambi Ramaiah Appa avargal continues to be a beloved character actor in the Tamil industry. Thank you so much for joining us. We would humbly request you to join us on the stage, please. Like to hear few words from you. அனைவருக்கும் மாலை வணக்கம். இளமையில் வறுமையை அனுபவித்தவன் திறமையை மிஸ்யூஸ் பண்ண மாட்டான் யாரும். அதுதான் சாண்டி. மாமியார், மனைவி, கொழுந்தியாள், பெண் குழந்தை, இப்படி பெண்களுடைய வட்டத்துக்குள் அவன் வளைய வரக்கூடிய காரணத்தினால் எல்லோருக்கும் பிடித்த மாணவனாக இருக்கிறான். உடம்ப ஒருத்தன் லவ் பண்ணான்னா உலகம் அவனை லவ் பண்ணும். இது ஒரு உளவியலான ஒரு விஷயம். இப்போ எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை. என் அம்மா அப்பா இல்லை, எனக்கு கவலைப்படக்கூடாது. அவங்க கொடுத்துட்டு போன இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி தான் அவங்க கொடுத்துட்டு போனது. பணம், சொத்து எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அவர்கள் கொடுத்து போன இந்த உடம்பை நம்ம நேசிக்கணும். நம்ம இந்த உடம்பை நேசிக்க நேசிக்க நம்ம அம்மா அப்பாவை எந்த நிமிடமும் நாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இதை சிதைத்துக் கொள்வதற்கான உரிமை யாருக்கும் இறைவன் கொடுக்கலை. ஸோ அந்த வகையில் இந்த நடனம் என்பது சரீரம், சாரீரம் அப்படி சொல்லுவாங்க. சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல். இந்த குரலையும் உடம்பையும் ஒருவன் காதலித்தால் அவன் ஒழுக்கமானவனாக இருப்பான். அவனுடைய கோல் எந்த அளவுக்கு கோலோ அதையும் தாண்டி அவன் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சாண்டி நான்லாம் நடனம் அப்படின்னா இளம் பிராயத்தில் நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கமல் சார் தான் அப்படின்னோம். அதுக்கப்புறம் ஆனந்த் பாபு அப்படி பார்த்து ரசித்தோம். அதுக்கப்புறம் பிரபுதேவா. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம டேஸ் யாருன்னு பார்த்தா குறிப்பாக சவுத் இந்தியாவிலேயே தம்பி சாண்டி. ஒருவன் திறமையானவனாக இருப்பது முக்கியம் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்குள்ளே கூட பார்த்தேன், நல்லா பேசினோம்லாம் நல்லவனாக இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ திறமையானவர்களெல்லாம் நல்லவர்களாக இருக்க முடியாது. ஆனால் திறமையானவர்களாக இருப்பது, நல்லவர்களாக இருப்பது என்பது அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் முடியும். அதற்கு நிறைய தியாகம் பண்ணணும். மேடையில் பார்க்கும் பொழுது பார்க்குறேன், எப்பேற்பட்ட குழந்தைகள், இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ்லாம் இங்கே உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ இன்டர் கனெக்ட் பண்ணுறாப்புல. ஸோ இந்த குழந்தைகள், எனது குழந்தை இந்த மேடையில் ஏறி இந்த மாலை நேரத்தில் பிரசித்தி பெற்ற மக்கள் முன்னால் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அதை அத்தனை பேர் பார்க்க போகிறாங்கன்றது. ஸோ குழந்தையை மகிழ்ச்சி செய்து அது ஒரு இன்டர் லிங்க், அது கூட பேரண்ட்ஸையும் சந்தோஷப்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவனுடைய தம்பியோட பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டர் அவருடைய குடும்பத்தினுடைய ரத்த உறவில் மொத்த உறவும் வந்திருந்தாங்க. அவன் எங்கிருந்து தன் வாழ்க்கையை தொடங்கினான் அப்படின்றதற்கான இதுக்கு நிகழ்காலத்தில் பழச மறந்துடுறாங்க சார். எவ்வளோ பெரிய விஷயம். சிவாஜி ஐயா பராசக்தியில் தன்னை அறிமுகப்படுத்திய அந்த தயாரிப்பாளர் கூட வருஷத்துக்கு ஒரு முறை அவர் பிறந்தநாளுக்கு போயிடுவார் வேலூருக்கு. அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவனுடைய அந்த 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 திறன் தான், அவருடைய சிந்தனை தான், அவனுடைய இந்த விசுவாசம் தான், அந்த குரு பக்தி தான் அந்த பிள்ளையை, அற்புதமான பிள்ளையை உயர்த்திக்கிட்டே இருக்குது. பார்த்தா தன்னை அறிமுகப்படுத்தின ஒரு ரஞ்சித் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருப்பாப்புல. பெற்றெடுத்த பிள்ளை இவ்வளவு விசுவாசத்தை ரஞ்சித்துக்கு காமிப்பாமனா சொல்ல முடியாது. அதே போல் தான் லோகேஷ் கனகராஜ் தனக்கு ஒரு முதல் படத்திலேயே சூப்பர் ஸ்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞானி கமல். சூப்பர் ஸ்டார்ட்டை கூட நடன மாஸ்டர் போய்ட்டு வெற்றி பெற்று வந்துடலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கூட போதும். அப்படியா நீங்கள் சொல்கிறீங்களா, ஓகேன்றலாம். கலைஞானியை போய் ஒரு பாடலை இயக்குவது என்பது அது ஜஸ்ட் ஒரு அப்பமிங் ஸ்டேஜில் என்பது சுலபமே கிடையாது. ஸோ
கமல் அவர்களை வந்து இவன் ஆக்ஷன் சொல்கிற பொழுது அவர் ஆடுறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதெல்லாம் நான்லாம் ஒரு ரசிகனாக பார்த்து வியந்த அந்த நிமிடங்கள். ஸோ அவர் உயரம் என்பது இன்னும் 4 இல்லை. இது ஏன்னா அவன் எடுத்திருக்கிற வந்து கமர்ஷியல் பெரிய வியாபார கண்ணோட்டத்தோடு கிடையாது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஒருங்கிணைப்பது என்பது, ஒழுக்கமாக வளர்ப்பது என்பது நடனக்கலை தான். சமீபத்தில் ஒரு இலக்கண விஷயத்தை சொன்னேன். தமிழை எப்படி வளர்க்கலாம் எப்படி என்றால், இசை வடிவமாக கொடுக்குற பொழுது அந்த இலக்கணம்லாம் நிறைய பேருக்கு நீராறும் கடல் உடுத்த மீனிங் தெரியாது. இசையோடு இருக்கிற பொழுது அந்த பாடல் முழுச தெரியும். அதை போல தான் நடனத்தோடு அவர்கள் வந்து கற்றுக்கிற பொழுது உடம்பு ஒழுக்கமாகிறது. உன்னதமான கலை தேர்ந்தெடுத்துக்கா தம்பி, உனது நல்ல கனவுகள் அனைவு நிறைவேற ஒரு தந்தை ஸ்தானத்தில் நீ வாழ்வாங்க, வாழ்த்துறப்பா. குட் லக், காட் பிளஸ். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தாங்க. அந்த டைரக்டர் பேசினா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விபத்து. இந்த விபத்திலிருந்து மீண்டு வந்து ஒரு புள்ளை இயக்கி மார்ச் மாதம் 7ஆம் தேதி நிறமாறா நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி சொல்லுவாங்க. ஒரு பாட்டு நிறமாறா உலகில், ஒரு டைட்டில் ஸ்ரீதர் சார் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த 3 மேலே நின்ன பெண்கள், அந்த தம்பி, எனது அருமை பிள்ளையும் நடிச்சிருக்கான். நிச்சயமாக மனிதரில் புனிதர் சில பேரை தான் கலை உலகத்தில் சொல்ல முடியும். அதில் மைம் கோபி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைவன். ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மா. ஸோ நல்ல ஆத்மாக்கள்லாம் அது இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக அந்த கனவு, அதான் ஒட்டுமொத்த பிள்ளைகளுடைய கனவு நிறைவேற கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தம்பி. தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. We would like to honor our Thambi Ramaya Appa on stage. Sandy Master will honor him with a small memento and a plan to grow. It's a small token of love from Sandy's Dance Studio. தமிழ்நாட்டில் கற்றுக்கொண்ட ஒரு கலையை நாடு கடந்து போய் அந்த நடனத்தில் மட்டும்தான் திறன் பெற்ற பாப்பான்னு நினச்சேன். அடேங்கப்பா, டிடியே பார்த்து தன்னால் பேதியாகும் போல இருக்கு எனக்கு. எக்ஸலண்ட்ரா மடை திறந்த வெள்ளமாக. இப்போ எவ்வளோ பெரிய ஸ்பாட் டென்னிஸை கையில் குறிப்புகள் இல்லாமல் பேசுகிறது என்பதுன்றது சாதாரண விஷயங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நீ எது செஞ்சாலும் மக்களுக்கு பிடிக்கும். பேசுகிறது இன்றைக்கி ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகேடாம்மா, காட் பிளஸ். Thank you so much, Pa. Thank you so much for joining us.